அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மகர ராசி நேயர்களுக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பெயர்ச்சினால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்கள் அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி மிக மிக துல்லியமாக கணித்து இப்போ இந்த பலன்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம்ங்க. இந்த பெயர்ச்சி வரக்கூடிய ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாக போகிறாருங்க. இந்த பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தபோது கேதுவுடைய தொடர்பு இருந்தது இதற்கு முன்னால். அதற்கு முன்னால் பார்த்துட்டோம்னா ஒரு 2 மாதத்துக்கு முன்னால் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தது. அதுவும் நீச்ச நிலையில் பயணித்தார். இந்த 4-5 மாதத்தில் கடுமையான மன உளைச்சலை, மன வருத்தத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் சில குழப்பங்களை ஏற்பட்டு இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் எப்படின்னா, கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட உறவு முறையில் மனச்சங்கடங்கள் உண்டாகிருக்கும். சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பாக இருக்கும். கணவனால் மனைவிக்கோ இல்லை மனைவிக்கு உடல் சரியில்லாமல் கணவன் அதனால் ஊதிரிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகிருக்கும். மருத்துவ செலவுகள் இது நீச்ச நிலை அடைஞ்சதுனால, செவ்வாய்ங்கிறது இரத்தக்காரகன், யுத்தம், ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடியவர், சகோதரக்காரகன். அப்போது உறவு முறையில் விரிச்சல்கள் உண்டானா விரிச்சல் அது உங்களுக்கு பொருளாதாரத்தை பாதிப்புகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஒரு மனசையே பதற வைக்கக்கூடிய ஒரு சம்பவங்களாக இருந்திருக்கு. அந்த சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி. ஏன்னா பாக்கியஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணும்போது, பாக்கியஸ்தானங்கிறது ஒருத்தருடைய தகப்பன் ஸ்தானம், நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு பாக்கியம், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய குல தெய்வத்தோடைய அனுகிரகங்கள், சிறப்பான ஒரு வாய்ப்புகளை, அருளை வாரி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த, அதாவது 9ஆம் இடம். அந்த இடத்திற்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஆகும்போது நிச்சயமாக உங்களுக்கு தகப்பனார் வழி சம்மந்தப்பட்ட ஆதாயங்கள் கிடைக்கும். சில குடும்பத்திலலாம் பார்த்தோம்னா, தான் அப்பா மகனை புரிஞ்சிக்க மாட்டார், மகன் அப்பனை புரிஞ்சிக்க மாட்டார். நாம் நல்லவங்களாக தான் இருப்போம். ஏதோ ஒருத்தர் தவறாக சொல்லி அந்த பாசத்தை பிரிகிற அளவுக்கு உருவாக்கி வச்சுருப்பாங்க. கூடையே இருந்து குழி தோண்டி இருப்பாங்க, தெரியாது. பணத்துக்காக ஆசைப்பட்டு தன்னுடைய நட்பு பிரிஞ்சு போய் இருக்கும். அது மட்டும் கிடையாது, பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் அப்படின்னா, அதாவது நம்மளுடைய சொத்துக்காக நம்மளை பகடகாயாக மாற்றி வச்சுருப்பாங்க. நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம அதனால் ஒரு சட்ட சிக்கல்கள் சந்திச்சுட்ருப்போம். பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டியது கிடைக்கல, அது அடுத்தவங்க அனுபவிச்சுட்ருப்பாங்க. இப்படி சில இன்னல்கள் எல்லாமே மகர ராசி அன்பர்கள் சமீப காலமாக சந்தித்து வெறுத்து போச்சு. ஏன்னா பற்றாத குறைக்கு உங்களுக்கு 7.5 சனி வேறு நடந்துருது. கிட்டத்தட்ட 7-8 வருஷம். என்ன வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லவங்களுக்கு காலம் இல்லை, உழைப்புக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, உழைச்சாலும் இன்றைக்கி ஏமாத்துறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பேர் தனக்கு இல்லை, பொறுப்புள்ள ஒரு நல்ல ஒரு அதிகாரியாக இருந்தாலும், இல்லை ஒரு உழைப்பாளியாக இருந்தாலும், இல்லை ஒரு தொழிலாளியாக இருந்தாலும், ஆனால் அது எப்பேற்பட்டவங்களுக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மகர ராசிக்காரருக்கு கிடைக்காமல் இன்றைக்கி உழைக்கிறது நீங்களாக இருப்பீங்க, நல்ல பேர் வாங்குறது மற்றவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சந்திச்சிங்க. ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாய் சஞ்சாரம் பண்ணும்போது, வீடு மண்மனை பொன்பொருள் அப்படின்னா பூர்வீக சொத்துனால்
சில பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீர்த்துருவீங்க. அரசாங்க சட்ட ரீதியில் சில கோர்ட்டு வழக்கு நடந்துகிட்ருக்குது, சில பிரச்சனைகள் அப்படியே தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. அதுக்கு எவ்வளோதான் பணம் செலவு பண்ணாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வே ஏற்படலைங்க, முடிகிற மாதிரி இருக்குது. ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனையாக இருக்குது, பூமினால் பிரச்சனைகள், இந்த மாதிரிலாம் ஓடிட்டுருக்கோம். ஏன்னா நம்மளுடைய ஆசை, ப்ராப்பர்ட்டி, சொத்து, சுகம் எல்லாமே வந்து ஒன்றிலேயே நம்ம போட்டு வச்சுருப்போம், அதே பிரச்சனையில் மாட்டியிருக்கு. அப்போ அந்த பிரச்சனை முடிஞ்சால் தான் எல்லாமே தீரும். அந்த பிரச்சனையினால் குடும்பத்துக்குள்ள சிக்கல்கள் போயிட்டு இருந்திருக்கு. இதெல்லாமே எப்படிங்க தீர்க்கிறது, எப்படிங்க முடிகிறது, அப்படியே தள்ளி தள்ளியே போயிட்டுருக்குது. என்னாலே வந்து வயசே ஆகி போயிடுமாட்டிருக்குது அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வரைக்குமே அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். காரணம் என்னென்னா, பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய். ஏன்னா இந்த செவ்வாய் உங்களுக்கு லாபாதிபதியும், அது மட்டும் கிடையாது சுகஸ்தானாதிபதியும். அது இந்த லாபாதிபதிங்கிறது லாபத்தை கொடுக்கக்கூடியவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மைகள் 100% கிடைச்சே தீரும். சரிங்களா? உடல் ஆரோக்கியத்தில், அதாவது இன்றைக்கி ஒரு 60-70 வயசு ஆகி போச்சுங்க, மருத்துவ செலவு, கெண்டச்செலவு, தெண்டச்செலவு எல்லாமே நடந்துகிட்ருக்குதுங்க. கை கால் இரும்பு, அதாவது இரும்பு வண்டி வாகனத்தினால சில பிரச்சனைகள் ஏற்பட்டு போச்சு. ஒரு பொருள் வாங்கினேன், புரோஜனம் இல்லாமல் போச்சு, கடன்காரனானது தான் மிச்சம். இன்றைக்கி 4 பேருக்கு நல்லது பண்ணேன், ஆனால் இன்றைக்கி கெட்ட பேர் வாங்கிட்டேன், பங்கப்பட்டுட்டேன், செய்யாத தப்புக்கு செய்கிற மாதிரி எனக்கு உண்டாகி போச்சுங்க. இதனால் இன்றைக்கி யார் நம்மளை பார்த்து கை கட்டி நின்றவங்கள்லாம் இன்றைக்கி கை நீட்டி கேள்வி கேட்குற சூழ்நிலை எல்லாமே மாறிப்போச்சுங்க. இப்படிலாம் கண்டிப்பாக மகர ராசி என்பர்கள் சந்திச்சுட்ருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் நெருக்கடிகள் அதிகமாக இருக்கும். நெருக்கடிங்கிறது பணப்பிரச்சனைகளுங்க. சரிங்களா? கடன் வாங்கினா கட்ட முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி கடன் நம்ம கொடுத்தா கை வந்து சேர மாட்டேங்குது. சிலர்லாம் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் பேப்பரில் கையெழுத்து போட்டதுனால இன்றைக்கி வந்து நம்ம வாங்காத கடனுக்கு நாம் வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை. சிலருக்கெல்லாம் பார்க்கும்போது, அதாவது நம்மளுடைய வாங்கின கடனுக்கு மறுபடியும் கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழ்நிலை. அப்படியே வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்ருக்கும். பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கோம். வீட்டில் பார்த்தா மனைவி கணவனை பார்க்குறது, கணவன் மனைவி பார்க்குறது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியல. இது வந்து அப்படியே தொடர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் போயிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துருக்கோம். அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பும் ஒத்துழைப்பு கொடுக்காதுங்க. மகர ராசிக்காரருக்கு ஒரு பதட்டமாகவே இருக்கும். அதாவது ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்லாம், எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், எந்த வைத்தியம் பார்க்கலாம், இப்படி இல்லாமல் கொடுத்துட்ருக்குங்க. அது கொஞ்சம் வயதானவர்களுக்கு இல்லாமல் மனசில் இதே ஒரு பதட்டமாக இருக்கும். நம்மளுடைய ஆரோக்கியம் சரியில்லை, இன்றைக்கி பார்த்தோம்னா வந்து இருக்கிறவங்கள நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் போயிட்டுருக்கோம். நான் சொல்கிறது என்னன்னாங்க, இப்போ இந்த பெயர்ச்சி உங்களுக்கு அது ஒரு நல்ல நட்சத்திர சாரத்தில் செவ்வாய் பயணிக்க போகிறாருங்க. உத்திர நட்சத்திரம், அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம், அப்புறம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம், இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறாரு பாக்கியஸ்தானத்தில். சரிங்களா? அப்போது இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு ரொம்ப உகந்தவர். ஏன்னா உங்களுடைய ராசியில் தான் செவ்வாய் வந்து உச்சநிலை அடைஞ்சிருப்பார். சரிங்களா? அப்போது உச்சாதிபதி, உச்சநாதன், உங்களுடைய ராசிக்கு உச்சநாதன் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் கிடையாது, சுகஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக வீட்டு பிரச்சனை, மண்மனை கட்டடம், பாதியில் நின்ன வேலை முதல் கொண்டு, சரிங்களா, இது எல்லாமே நீங்கள் தீர்க்க போகிறீங்க. பூமி சார்ந்த விஷயங்கள் எத்தனை இருந்தாலும் அத்தனையும் சரிப்படுத்த போகிறீங்க. கவலையே படாதீங்க, முயற்சி எடுங்க, அற்புதமான வளர்ச்சி இருக்குது. இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறப்பு ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா அதில் தான் லக்னம், தசாபுத்தி, அதாவது இந்த செவ்வாயுடைய பலம் முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இது மூணையுமே ஃபோன் கால் மூலிமா நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதாவது உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.